ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இப்போ தான் வேலையிலேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே இந்த பச்சை குழந்தை எப்படி தாய் தோப்பலை பார்த்துட்டு ஓடி வந்து அவ்வளோ சொல்ல அது மாதிரி பக்கத்தில் வந்து இப்படி படுத்துருக்கா பாருங்கள். பாவமாக இருக்கு பாருங்கள். இவனும் குழந்தையோட மேலு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் விட்டுட்டு போகிறோம், நைட்டில் வரும், பாட்டில் அப்படி படுத்துருப்பா. இவங்களுக்குன்னா கடவுளை அந்த அறிவே கொடுக்கல, வாய் திறந்து பேசுகிற அறிவு கொடுக்கல. இல்லை நானும் கூட வருவேன், என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு இந்த சாக்லேட் வேணும் அந்த சாக்லேட் வேணும்னு சொல்கிறதுக்கு அந்த அறிவு கூட கொடுக்கல. சரி இருக்கட்டும். பார்த்திங்களா, நம்ம வெங்காயம் முடிஞ்சிட்டு உருளைக்கிழங்கு முடிஞ்சிட்டு கூடையே காலி ஆகிட்டு. இப்போ நம்ம மூட்டையை ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி விலைலாம் கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், பயங்கர விலைவாசி கூட்டிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்த பொருள் அந்த எல்லாம் உங்கள் முன்னாடி தட்டியாச்சு. நம்ம பைய காலி. இன்னும் வாங்கிட்டு வந்துட்டோம், பார்க்கலாமா அங்கே ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா, 2 கிலோ வாங்கினா 70 ரூபா. 2 கிலோ வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு 1 கிலோ தான் வாங்கினா அது 40 ரூபா தான். ஒரு வாரம் நமக்கு தாராளமாக ஓடிடும். இந்த முடிப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுனா முடிப்பே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஜீவன் போயிடும் போல். இது கிழிச்சு எடுத்தால் ஒரு பை வேஸ்ட் ஆகிடும். எனக்கு பை எதுக்கு நான் சேகரிக்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை எதுக்கு நான் சேகரிக்கிறேன்னா, காலையில் சமையல் பண்ணும்போது அவசரமாக காய்கறி கட் பண்ணுவேன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் சேர்ந்து இந்த கவரில் கட்டி வச்சு அப்படி டஸ்ட்பினில் போட்டுருவேன். புறையிடுது யாரோ என்ன நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இந்த கவர்லாம் நான் தூர போட மாட்டேன், சேர்த்து வைப்பேன். அங்கே மாட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அம்மி ஆட்டு வரலாம், அது இன்னும் இடிக்கல் அதில் சொல்லி வைப்பேன். ஒரு கவரை எனக்கு தினம் தேவைப்படும். நான் பூண்டு வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு இருக்குதுன்னு நினச்சேன், பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது. சரி இருக்கட்டும், சனிக்கிழமை மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம். சரிங்களா, இது இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி விலை கேட்டிங்கன்னா நீங்கள் அரண்டுருவீங்க. 90, 80, 60. நான் பிறக்கி பார்த்து எடுத்தது 60 ரூபா கிலோன்னு கிடச்சிது. பலபடி தக்காளி விலை ஏறப்போகுது போல். போன வாரம் கூட எனக்கு 40 ரூபா கிலோன்னு கிடச்சிது. 2 கிலோ வாங்கிட்டு வந்தால் ரெண்டு தான் மிச்சம். தக்காளி இல்லாமல் என்ன சமையல் பண்ணேன் சொல்லுங்கள். நான் ஃப்ரெண்ட்ஸ் 10 ரூபாய்க்கெலாம் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் 5 ரூபா கிலோ தக்காளியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் இன்றைக்கி 1 கிலோ தான் வாங்கினேன். இதிலே எல்லாம் பைசா போயிட்டு. இன்றைக்கி எனக்கு மார்க்கெட்டில் கருவேப்பிலே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கருவேப்பிலும் 5 ரூபா. மரத்தில் கதையை ஒடிச்சு மரம் வந்து மொட்டையாகிட்டு. அதனால் 10 ரூபாய்க்கு எப்போ வாங்கினா ஒரு வாரம் வரும். நீ கருவேப்பிலே இல்லை யார்கிட்டையுமே. சரி இது 5 ரூபா. எப்போவுமே கருவேப்பிலை இந்த டப்பாவில் எப்படி உருவி போட்டு வைப்பேன்னா, இது இந்த லெமன் வாங்கினேன் பாருங்கள், 10 ரூபாய்க்கு 5 லெமன். இப்போ திடீர்னு ஏதாவது லெமன் தேவைப்படும், எப்போவுமே என்கிட்ட லெமன் இருக்கும். இல்லை 1/4 கிலோ வெண்டைக்காய் 20 ரூபா. நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் பாருங்கள், நல்லா பிஞ்சு வெண்டைக்காய். இதை வச்சு என்னைக்கா நம்ம எல்லாம் பொரியல் பண்ணலாம். பின்ன இவர் எப்போ மார்க்கெட்டுக்கு போனாலுமே சீனரிக்காய் வாங்கிட்டு வா, சீனரிக்காய் வாங்கினா 1/4 கிலோ 30 ரூபா. நல்ல பிஞ்சு பாருங்க, தெரியுதுங்களா, நல்ல பிஞ்சியாக இருக்குது. 1/4 கிலோ 30 ரூபா. இது முட்டைகோஸை பார்த்தா நீங்கள் சிரிப்பீங்க, ஒரு முட்டைகோஸ் 10 ரூபா. நான் முட்டைகோஸ் 10 ரூபாய்க்கு பெரிய காயெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி இது கூட நம்ம ஏதாவது வேறு கேரட்டு ஏதாவது போட்டு ஒரு பொரியல் பண்ணி இது ஒன்று வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் என்னென்னு கண்டுபிடிங்க. இங்கே வந்து நாங்கள் தொடுக்காய் சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கண்டுபிடிங்க. இங்கே மராட்டிக்காரங்க சொல்லுவாங்க. இது வந்து என்ன சைஸ் ரகம்னா கோவக்காய்க்கு அக்கான்னு வச்சுக்கோங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கோவக்காய் எப்படி சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து இதில் பருப்பு தேங்காய்லாம் போடக்கூடாது. நல்லா கட் பண்ணிவிட்டு கோவக்காய் மாதிரி எண்ணெயிலேயே நல்லா கூட்டு மாதிரி பண்ணால் டேஸ்ட்டாக வரும். இதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன் 1/4 கிலோ. இது 1/4 கிலோ 20 ரூபா. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காவோட கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கூட இருக்கும். இதுக்கு மேலே நான் அடிக்கடி வாங்குவேன். பின்ன இந்த 20 ரூபா மிஞ்சிச்சு, அது எதுக்கு கையில் தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். என் வீட்டில் என் பையனுக்கும் இவருக்கும் எந்த காய் பண்ணாலும் பிடிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணட்டுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நமக்கு கிடைச்சதுலேயே சீப் அண்ட் பெஸ்ட்னால் பாலக்கீரை தான். ஒரு கட்டு 10 ரூபாய். மழை ஆரம்பிச்சிட்டு ஒரு கீரை எல்லாம் சீப்பாயிரும். ரொம்ப நாளாச்சு பாலக் வச்சாலும் பாலக் வாங்கிட்டு வந்தேன்னா தால் பாலக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பின்ன நல்லா பெரிய மல்லிக்காய் கீரை ஒரு கட்டு கிடச்சிது. 20 ரூபான்னு வாங்கிட்டேன். ஏன்னா சட்னி என்றைக்கே அரைக்கலாம் பார்த்தீங்களா. இது போன வாரம் வாங்கினது இவ்வளோ மிச்சம். இதை இதுக்கு வச்சிடலாம். இல்லை இது என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மிளகா பஜ்ஜி. இன்றைக்கி கொஞ்சம் மிளகா பஜ்ஜி பண்ணலான்னு இது 1/4 கிலோ 20 ரூபா. அதுவும் வாங்கியாச்சு. பின்ன இது வந்து பை எதுக்கு நான் வாங்கினேன்னா, தினம் லன்ச் பேக் பண்ணும் போது சும்மா டிஃபின் எடுத்து அப்படி பேக்கில் வைக்கும் போது அது வந்து எண்ணெய் ஆயில் கசிஞ்சு மசாலா கசிஞ்சு பேக்கெல்லாம் ரொம்ப ஆகுது. இது என் வீட்டில் எப்போவுமே மோஸ்ட்லி நாங்கள் வாங்குவோம். இது வந்து டிஃபின் பேக் பண்ணுறதுக்கு. ஆக மொத்த காய்கறி விலை 300 ரூபா. சரிங்களா, இப்போ வாங்கின காய்கறி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம மிளகா பஜ்ஜி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பெருக்கிடணும் உடனே, இல்லைன்னா விஸ்கி வந்து குப்பையை தின்ன ஆரம்பிச்சிடுவா. குப்பையை தின்னு வாந்தி எடுப்பா. பின்ன வயிற்றால பெயிரும் அவளுக்கு. பின்ன டாக்டர்கிட்ட கொண்டு மொய் எழுத வேண்டியிருக்கும். அதனால் இந்த குப்பையை நம்ம இங்கே ஓரத்தில் இப்படி வச்சுட்டு அப்புறமா வேலையை பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி போடுறப்போ குறையாக தான் எடுக்கிறேன்னா, ஏன்னா ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்களா இது 2 கீறணும். எனக்கு பிஸ்கிக்கு பசி வந்துட்டான். நான் பெடிகிரி பெடிகிரி எடுத்துகிட்டு எப்படி நிற்கிறா அது இதெல்லாம் சாப்பிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் மணி 11 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் மிளகாவை பாருங்கள், குட்டி குட்டி ஏன் கட் பண்ணேன்னா குட்டி கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன், அதனால் ஒரு மிளகாவை இப்படி கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த பஜ்ஜி மாவு கரைச்சிடலாம். இது கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னா அது நல்லா முறுமுறுன்னு வரும். அதுக்காக சரிங்களா? வாங்க இப்போ நம்ம பஜ்ஜியை சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு பேட்ச் போது 3 போட்டு எடுக்கிறேன். ரொம்ப போட்டால் வேகாது. பார்த்திங்களா? நம்ம பஜ்ஜி சூப்பராக நல்லா முறுமுறுன்னு வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நைட்டு என்ன சப்பான்னு பார்க்கலாமா? சுரக்காய் கூட்டு. இதில் பெரிய மசாலான்னு போடல. தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பின்ன அதுக்கப்புறம் சப்பாத்தியில் கீ போடல. கீ தீர்ந்துட்டு நாளைக்கு தான் வாங்கணும். இது காலையில் இட்லிக்கு வச்ச சாம்பார். பின்ன சுட சுட சாதம். பசி வந்துட்டு சப்பாத்தி வைக்க வந்துட்டார். இவருக்கு நான் என்ன சொன்னாலும் குறை சொல்லாமல் சாப்பிட மாட்டார். ஆனால் எல்லாம் நல்லா சாப்பிடுவார். இப்போ சொல்கிறாரு பஜ்ஜியில் கடலை மாவு ஓட்டலன்னு சண்டைக்கு நிற்காரு. கடலை மாவு ஓட்டலன்னு ஒரு தட்டு பஜ்ஜி எடுத்துகிட்டு போயிட்டார் பாருங்க. ஒரு தட்டுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6-7 பீஸ் இவ்வளோ வச்சுருக்கேன். இதை மாதிரி ஒரு பீஸ் கொண்டு போயிருக்காரு. அவருக்கு என்ன குறை சொல்லனா வயிறு நிறையாது. நான் அவரை குறை சொல்லனா எனக்கு தூக்கம் வராது. எங்கள் 2 பேருக்குள்ள நடுவில் இதான் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அக்கப்போர் என் வீட்டில் மட்டும்தான் நடக்கா, உங்கள் வீட்டிலே நடக்கா? உங்கள் வீட்டிலே நடக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ நேற்றோடு முடிக்கிறேன். பெரிய வீடியோ ஆகிட்ட நீங்களும் பார்க்க மாட்டீங்க, போர் அடிச்சிடும். அதனால் முடிக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். நீங்கள் இது வரைக்கும் என் வீடியோ பொறுப்பாக பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். லவ் யூ. மீண்டும் நாளை நல்ல ஒரு வ்ளாகில் சந்திக்கலாம். டாட்டா பை பை. அவர் எப்படி சாப்பிட்றாரு பாருங்கள். குறை சொல்லி சாப்பிட்றாரு பாருங்கள்.